சார், இன்னைக்கு காலையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதாவது கேரள மாநிலத்தில் இருந்து கழிவுகளை கொண்டு வந்து லாரிகள் வந்து தமிழக எல்லையில் கொட்டிட்டு போகிறாங்க, தமிழகத்து எல்லைக்கு உட்பட்ட இடங்களில் கொட்டிட்டு போகிறாங்க. அப்படி இது தொடர்ந்து நடவடிக்கும் பட்சத்தில் தமிழக அரசு இது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இங்கேருந்து ஒரு லாரியில் வருவேன் நானே அந்த குப்பையை ஏற்றிட்டு உங்கள் ஊரில் கொட்டுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கேரளா சம்மந்தமான கேள்வி உங்கள் உறவினர்கள் அங்கெல்லாம் இருக்காங்கன்றதுனால உங்களுக்கும் அந்த ஊரை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். நான் சொல்கிறேன், அண்ணாமலை வந்து பேசுகிறது ரொம்ப கரெக்ட். ஏன்னு சொன்னால் அண்ணாமலைஜி வந்து தமிழகத்தில் வந்து கொட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்காம எப்படி கொட்ட முடியும்? தமிழக அரசு வந்து ஏற்கனவே இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து குப்பைகள் அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. குப்பை கழிவுகளை அகற்றுவதற்கோ குப்பை கழிவுகளை மக்கி போய் அதற்கு ஒரு மாற்று பொருள் தயாரிக்கவோ தமிழக அரசு முயற்சி செய்யலை. இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஜப்பான், சைனா மட்டுமே நம்மளுடைய அடுத்து இருக்கக்கூடிய சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் எல்லாம் 4 உலகத்தில் சிங்கப்பூரில் நாட்டில் 4 மிகப்பெரிய மெகா கிடங்கு வச்சுருக்காங்க. அப்போ இருக்கக்கூடிய பாட்டில்கள், தண்ணீர் வாட்டர் பாட்டில்கள், இந்த மாதிரி எல்லா குப்பைகளை எல்லாமே அந்த கிடங்கில் போட்டு அதை வந்து கூழாக்கி அதிலிருந்து தார் தயாரித்து அந்த தாரை ரோடாக்கி அருமையான ரோடுகளாக்கி மாற்றுகிறார்கள். இதை கேரளா செய்யலாம். செய்யாமல் இருந்து மீண்டும் அவர்கள் குப்பையை இங்கே கொட்டினால் அண்ணாமலைஜி சொன்னது போல அவருடைய பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த குப்பையை நாங்களும் கேரளாவிலே கொண்டு போய் கொட்டுவோம். தமிழக அரசு செய்யாமல் இருந்தால் இதற்காக போராட்டம் நடத்தவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க 100%. தமிழக அரசுக்கு அண்ணாமலை வந்து படித்தவர், அறிவு பெற்றவர், பல நாடுகளிலே சுற்றுப்பயணம் செய்தவர். ஒரு நம்முடைய நாடு தமிழ்நாடு, இந்தியா தேசம் முழுமை நம்முடைய நாடாக இருந்தாலும் கேரளா என்பது அது ஒரு தனி ஆட்சி நடக்கக்கூடிய, கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு. ஏன் அவர்களுக்கு விவரம் இல்லையா? இல்லை அவர்களுக்கு அறிவு இல்லையா? ஒரு நாட்டில் போய் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய, நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள், உங்க இருக்கக்கூடிய பாத்ரூம் உள்ள கழிவை என் வீட்டில் கொட்டலாமா இல்லை இவரு வீட்டில் கொட்ட முடியுமா? சொல்லுங்க. ஏன் அதை சொல்லலை நீங்க? சார், அதான் சார் நீங்க சொல்றது ரைட்டு. அப்ப இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களை கொட்டுவதற்கு தமிழக அரசு அனுமதிக்க கூடாது. இது அப்ப திமுக அரசுக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க சார்? அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, நானும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறேன். அப்ப இதுக்கு நாங்க அதுக்கு தடுக்க முடியலன்னா உங்க தலைமையில ஒரு மாநில தலைவர் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும் எடுத்துக்கலாமா? 100% ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். அண்ணாமலையுடைய உத்தரவு இருந்தால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். சார், இப்ப உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் உங்களுடைய கூட்டணி கட்சியில தான் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து அதாவது பிஜேபியினோட அதிமுக கூட்டணி சேர்ந்தா நாங்க எப்பவுமே ரெடின்றத ஒரு கிரீன் சிக்னல் மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பிஜேபி சொன்ன மாதிரி எடுத்துக்கலாமா, இல்ல எங்க கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியோடைய கருத்து எடுத்துக்கலாமா? வரையில நானும் இல்லை எங்களுடைய பிரிவுல சார்ந்தவர்களோ, அணியை சார்ந்தவர்களோ, இல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற தலைவர்களோ இதில் தலையிடவும் முடியாது. அவர்கள் கருத்து கேட்டால் நாங்கள் சொல்லுவோம். கருத்து கேட்கும் வரை அண்ணாமலையுடைய தமிழகத்திலே முடிவே இறுதியான முடிவாக இருக்கும். அந்த முடிவை அவர்கள் டெல்லிக்கு கொண்டு சேர்ப்பார்கள். டெல்லி அந்த முடிவை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஒற்றுமையாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்கும். நாங்கள் அதில் ஆட்சி பீடத்தில் ஏறுவோம். இதில் மாற்றமே இல்லை. சார், இன்னைக்கு பல அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப அருமையாகவே பதிலளிச்சிங்க. இது போல இன்னொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.